தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்து வரும் விஜய் அரசியலுக்குள் நுழைந்து முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலையும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிருக்கிறது. இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசப்பட்டு வரும் ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரபல மலையாள நடிகர் மம்முட்டி நேற்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்திருந்தார். அவரிடம் விஜய் அரசியல் வருகை பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு மம்முட்டி எதுவும் தெரியாது என்றார். மேலும் அவரிடம் உடல்நலம் எப்படி இருக்கிறது என கேட்டதற்கு நன்றாக உள்ளது என கூறிவிட்டு சென்றார். ரசிகர்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த நட்சத்திரங்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து பயோபிக் திரைப்படங்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் நடனத்தின் கடவுளாக ரசிகர்களால் கொண்டாடப்படுற மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையை மையமாக வைத்த இயக்குனர் அந்தோனி ஃபுக்யூவா இயக்கியுள்ள திரைப்படம் தான் மைக்கேல். இந்த படத்தின் மைக்கேல் ஜாக்சனின் அண்ணன் மகன் ஜாபர் ஜாக்சன் ஹீரோவாக நடித்திருக்கிறார். கடந்த வாரம் திரைக்கு வந்த இப்படம் ரசிகர்களால் திரையரங்குகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. திரையரங்கமே திருவிழா கோலமாக மாறியதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் மைக்கேல் திரைப்படம் உலகளவில் 3 நாட்களில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 3 நாட்களில் உலகளவில் இந்த படம் 2000 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பது என்பது ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் இப்படத்தின் வசூல் வெட்டை தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. பிரபல தெலுங்கு நடிகையும் பிக் பாஸ் பிரபலமான அஸ்வினி ரெட்டி என்கின்ற ஆஷு ரெட்டி தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் திருமண ஆசை காட்டி லண்டனைச் சேர்ந்த தர்மேந்திரா என்ற மென்பொருள் என்ஜினியரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 9.35 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தர்மேந்திராவின் தந்தை சத்யநாராயணா ஹைதராபாத் சென்ட்ரல் கிரைம் ஸ்டேஷனில் புகாரை அளித்திருக்கிறார். 2018 ஆஷு ரெட்டி தனது மகன் தர்மேந்திராவை சந்தித்தார். பழகி காதலிக்க தொடங்கி அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினார். அந்த நம்பிக்கையில் நடிகை கேட்டது எல்லாம் தன்னுடைய மகன் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது சின்ன தொகை எல்லாம் இல்லை, சொகுசு கார், 5 கிலோ தங்கம். அந்த நடிகையின் பேரில் பல பிளாட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறாரா. 2020 நடிகையின் குடும்பம் தலையிட்டு திருமணம் செய்து வைப்பதாக கூறினார்கள். அதன் பிறகு மீண்டும் பல வழிகளில் பணம் வாங்கினார்கள். ஆனால் அதன் பிறகு திருமணம் செய்யாமல் குடும்பத்துடன் ஏமாற்றி விட்டார்கள். நடிகையின் சகோதரி வெங்கட திவ்யா ரெட்டி 50 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு அதை திருப்பி தரவே இல்லை. 2025 ஜூலை மாதத்திலிருந்து நடிகை ஆஷு ரெட்டி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்து எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டார். தற்போது எங்கள் மீது பொய் விளக்கு போடுவதாக மிரட்டுகிறார். இவ்வாறு மாப்பிள்ளை தர்மேந்திராவின் தந்தை சத்யநாராயணமூர்த்தி புகாரில் கூறியிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அஸ்வினி ரெட்டி, அவரது அப்பா, சகோதரி, அம்மா ஆகியோர் மீது மோசடி வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தன் மீது வந்திருக்கும் புகார் பற்றி நடிகை அஸ்வினி ரெட்டி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். என் அனுமதி இல்லாமல் எந்த செய்தி அல்லது பொய் தகவலை வெளியிட்டால் சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் என கூறியிருக்கிறார். தனுஷ் நடித்த பட்டாஸ் படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தவர்தான் மெஹரின் பிர்ஷாடா. அவர் தற்போது தெலுங்கில் தான் அதிகம் படங்கள் நடித்து வருகிறார். அவருக்கு தற்போது காதலருடன் திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அவரது காதலர் ஆஷ் அலுஹாக் என்பவரை அவர் கரம் பிடித்திருக்கிறார். மெஹரின் தன்னுடைய திருமண போட்டோக்களை வெளியிட்டு இருக்கும் நிலையில் சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து வராங்க. இசையமைப்பாளர் ஜேம் வசந்தன் தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களுக்கு இசையமைத்தவர். சுப்பிரமணிய படம் தொடங்கி அவர் ஏராளமான படங்களுக்கு பாடல்கள் கொடுத்திருக்கிறார். சமீப காலமாக ஜேம் வசந்தன் அரசியல் கருத்துக்களையும் அதிகம் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அவர் நடிகர் விஜய் அதிகம் தாக்கி பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் சினிமாவில் சம்பாதித்தை விட அதிகம் சம்பாதிக்கத்தான் அரசியலுக்கு வருகிறார் என தொடர்ந்து ஜேம்ஸ் வசந்தன் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றிருந்த போது அவரது கார் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தி கண்ணாடியை உடைத்திருக்கின்றனர். அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். தமிழ் சினிமாவில் கிங்காக முன்னணி நடிகராக வலம் வருபவர் தான் நடிகர் விஜய். 69 படங்கள் வெற்றிகரமாக நடித்திருக்கிறார். ஆனால் அவரது கடைசி படமாக ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. 2026 ஜனவரி மாதமே பொங்கல் ஸ்பெஷலாக படம் வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையால் இன்னும் வெளியாகவே இல்லை. இதற்கிடையில் ஜனநாயகன் படத்தை யாரோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ஒட்டுமொத்த சினிமாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டது யார், எப்படி லீக் ஆனது என தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் அவரது வீட்டை இடிக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. விஜய் சென்னை நீலாங்கரையில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் வசித்து வருகிறார். அவரது கட்சி அலுவலகம் சென்னை திருவான்மையூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் முதலில் விஜய் தங்கியிருந்த வீடான சென்னை சாலிகிராமத்து பகுதியில் இருக்கிற அவரது வீட்டை இடிக்க முடிவு செய்திருக்கிறாரா.
அந்த வீட்டை இடித்துவிட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட இருக்கிறாராம். அந்த வீட்டில் விஜய் ஆண்டனி ஸ்டுடியோவும் ஏசி சந்திரசேகர் அலுவலகமும் இருந்திருக்கிறது. இருவருமே தற்போது காலி செய்து விட்டார்களாம். இதனால் அந்த வீட்டை இடித்து பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட விஜய் மற்றும் அவரது அப்பா முடிவு செய்திருக்கிறார்களாம் என்றும் செய்தி வெளியாகி இருக்கிறது. தென்னிந்திய அளவில் முன்னணி கதாநாயகியாக வலம் வருபவர் நடிகை சாய் பல்லவி. இவர் தற்போது EKD என்கின்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து 4000 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ராமாயண திரைப்படத்தில் நடிச்சு வராங்க. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சாய் பல்லவியிடம் நீங்கள் மலையாளி என்றாலும் தெலுங்கு இப்படி இவ்வளவு சரளமாக பேசுறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதாம். அதற்கு சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் மலையாளி இல்லை, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் என்பதை கூறினாரா. ஆனால் இதன் பின் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தவறாக வெளியாகி இருக்கிறது. மலையாளி என்று கூறுவதற்கு சாய் பல்லவி கோபம் அடைந்தார் என போலியான தகவலாக பரவியதா. இதனால் தேவையற்ற விவாதங்கள் உருவானதால் இவங்க மலையாளத்தில் நடித்துவிட்டு எப்படி மலையாள மொழியை அசிங்கப்படுத்துவது போல் பண்ணலாம் என்று கேள்வி வந்ததா. இந்த விவகாரம் குறித்து சம்பவத்தில் பேசும்போது சாய் பல்லவி மிகவும் எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அதாவது, நான் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக காட்டியதை பார்த்தது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அது எனக்கு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தது. நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண் என்பதை மட்டுமே கூறினேன். எந்த மொழியையுமோ மக்களையுமோ குறைத்து பேசும் எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க.